She's my school friend, so the respect is always there. We spoke and we have that respect. We work with each other. அவங்க concerts பாடுறாங்க, என்னோட musicல பாடுவாங்க, and we are co-parenting Anvi, so that is also there. We have that respect. How is Anvi? She's fine. She's fantastic. Okay. She's a bundle of energy. Bundle of energy. Yeah. We have our respect and space. Yeah. Good. Okay. காக்கா முட்டை மாதிரியும் படம் பண்ணுவேன், சைவம் மாதிரியும் படம் பண்ணுவேன், பெரிய ஸ்டார்ஸ்க்கும் படம் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு என்னன்னா கம்போசர்ஸ் வந்து அதை நான் ராஜா சார் கிட்ட இருந்து ஃபாலோ பண்ணுறது. ராஜா சார் வந்து யாருக்கு வேணா படம் பண்ணுவார், எல்லாருக்குமே ஒரே கோடு தான் அவரை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே நான் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று நினைக்கிறாருல்ல. ஸோ அது வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஓகே, என்னோட கான்ட்ரிபியூஷன் அதில் என்ன? ஆமாம். ஸோ வை கான்ட் ஐ டூ அ காக்கா முட்டை? ஐ வில் டூ. அதனால் எனக்கு ஆடியோ மார்க்கெட் கம்மியாகும், இல்லை அந்த படத்துக்கு வந்து எனக்கு கம்மியான சம்பளம் கிடைக்கணும், பரவாயில்ல, எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். சில படங்கள் நம்ம அப்படி பண்ணுவோம், எல்லா படமும் பண்ண மாட்டோம், பட் சம்டைம்ஸ். ஆனால் இதில் என்னென்னா ஒரு சின்ன வருத்தம் நிறைய பேருக்கு உண்டு. பேசிக்கலி இப்போ ஒரு வெயில் மாதிரி ஒரு படத்தில் எடுத்த உடனே வெயிலோடு விளையாடின்னு ஒரு பாட்டு போட்ட ஒரு ஆள் பெஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா கூடலாம் உட்காந்து பெஸ்ட் ஆல்பம்ஸ், நாட் ஜஸ்ட் ஒன் ஆர் டூ சாங்ஸ், ஆல்பம்ஸாக கொடுத்த வேண்டியவர் தொட வேண்டிய உயரத்தை இசையில் இன்னும் தொடலை அப்படிங்கிறது உங்கள் மேலே அக்கறையில் ஆசையிலேயே இருக்கலாம். பட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் உயரம்ன்றது என்ன சார்? உயரம்ன்றது வந்து அது எப்படின்னு தெரில. இப்போ ஒருத்தருடைய பிளேலிஸ்ட்டில் என்னோட பாட்டு இருக்குது, 18 வருஷம் கழிச்சு என்னோட சாங் ப்ளே ஆகுது அப்படின்னா அதுவே எனக்கு உயரமாக தான் நான் பார்க்குறேன். இப்போது இதுக்கு மேலே எதுக்கு மேலேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ மை ஒர்க், ஐ கெட் ஒர்க். I want to do good films, I get good films. I want to work with stars, I get stars. ஸோ அதுதான் எனக்கு நான் நினைக்கக்கூடிய சாங்கை இல்லை நான் நினைக்கக்கூடிய ஒர்க்கை பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்குது. எனக்கு அதுதான் நான் வந்து என்னுடைய நிறைவாக நான் பார்க்குறேன். வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இந்த கேள்வி வந்து ஒரு அடுத்த கேள்விக்கான முன்னோட்ட கேள்வின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நேராக அந்த கேள்விக்கு நான் போக விரும்பாதனால. ஓகே. இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக்கில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த ஆக்டிங்லாம் போயிடாமல் இதில் இருந்திருந்தா இன்னும் நிறைய ஆல்பம் அவர்கிட்ட வந்திருக்குமோ அப்படிங்கிறதுலே முன்னோட்ட. ஆல்ரெடி 100 ஆல்பம் பண்ணிட்டேன் சார். 17 இயர்ஸில் 100 ஆல்பம்ஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் அஃப்கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய கவுண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு மேலே பண்ணி போனால் நான் சேச்சுரேட் தான் ஆவேன். நான் எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு 10 நாளைக்கு நான் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ண முடியுமா? இதுவே நிறைய தான் இல்லை. 17 வருஷம். போன வருஷம் பாருங்கள், நான் போன வருஷம் ஓகே 2024 எடுத்துப்போம். அமரன், லக்கி பாஸ்கர், தங்கலான், கேப்டன் மில்லர், 4 படம் வந்து என்னோட ஆல்பம் வந்திருக்கு. ஸோ ஒரு 12 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு ஆல்பம் வந்திருக்கு. ஐ திங்க் அந்த இடைவெளி சரின்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ இது வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் இசையிலேயே இருக்கிறப்ப நடிப்பு உங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷனையும் அல்லது வந்து உங்களை நீங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குமான ஒரு ஸ்பேஸை பில்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. எனக்கு வந்து ஐ எம் பேஷனட் அபவுட் வாட் எவர் ஐ டூ. ஸோ எனக்கு இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒன்று நினச்சி ஒன்று ஒர்க் பண்ணுவோம், வெளியில் இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறது ஒன்று இருக்குது. நான் நினச்சதை பண்ணுவேனா இல்லை நீங்கள் நினச்சதை நான் பண்ணுவேனா சொல்லுங்கள், உங்கள் சாய்ஸ். இப்போ கோபிநாத் சார் வந்து ஒன்று நினைக்கிறார் நீங்கள் பண்ணணும்னு, ஆனால் நான் வந்து கோபிநாத் சார் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதை பண்ணுவீங்க? நான் நினைக்கிறத பண்ணுவீங்களா, கோபிநாத் சார் நான் நினைக்கிறதா நான் பண்ணணும்? அதுதான் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ யூ லைக் ஆக்டிங்? ஐ லைக் இட். ஐ லைக் மை ஒர்க். ஸோ ஐ டூ வாட் ஐ வாண்ட்.